ஹோப்ஃபுல்லி என்னோடய முகரை கட்டையெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். காலையிலேயே பண்ண வேண்டிய வீடியோ, பட் இப்போ ஒரு பார்க்கிங்கில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு மறு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங்கு. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. இது ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா உண்மையாகவே பெரிய விஷயந்தான். ஸோ இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் நிறைய மீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது நடந்திருக்கு. ஸோ முக்கியமாக ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, தமிழக வெற்றி கழகத்தில் சிஎம் கேண்டிடேட்டாக பார்த்திங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறார். இது பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில். அட் த சேம் டைம் தமிழக வெற்றி கழகம் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி. எது பண்ணாலும் இங்கே ட்ரெண்டிங் தான். அண்ணன் பார்த்திங்கன்னா கையை தூக்கினாலே ட்ரெண்டிங் தான். அழுவுங்க. நீங்கள் அழுவுறது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கே கேட்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அழுவுறீங்களோ அந்த அளவுக்கு பிளெஸிங்ஸ் தான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு. பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுடைய அமைச்சர்களோ இல்ல உங்களுடைய அதிகாரிகளோ பேசக்கூடாது. நீங்களே நேர்ல சந்திச்சு பேசணும். பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு. என்ன ப்ரோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன், இன்கேஸ் அவர் சிஎம் ஆகலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளால் முடியாதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு நடிகம்பா, நான் ஒரு கூத்தாடி. ஓகே, அவரோட வழியில் நான் சொல்கிறேன், நான் ஒரு கூத்தாடி தான். ஒரு கூத்தாடியால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவர் பார்த்திங்கன்னா இப்போ காட்டிகிட்டு இருக்காரு. படத்தோட ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரசியல் பணிகள் தான் ஃபுல்லாக பண்ண போகிறார். அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் பார்த்திங்கன்னா அவர் போக போகிறாரு. என்ன ப்ரோ, இவர் ரீசெண்டாக இப்போ அஜித்குமார் அவர்களை மீட் பண்ணாங்க. அந்த ஒரு பையன் இறந்து போயிட்டார்ல, இதெல்லாம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா பெரிய விஷயம் தான். அரசியலுக்குள் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணார். இப்போ டிஎனோட சிஎம் கேண்டிடேட்டில் இவர் தான் இருக்க போகிறார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வயிற்றுச்சலில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சென்னையை ஆக்சுவலி. பட் மனுஷன் எதை நோக்கி போகிறாரோ அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா ஃபெயிலியர் ஆகுதோ சக்ஸஸ் ஆகுதோ வேறு விஷயம் கைஸ். ஒரு நல்ல மனசில் போகிறாரு. நம்ம இப்போ சப்போர்ட் பண்ணாமல் இப்போ எதுவுமே பண்ணாமல் கொஞ்ச நாள் கழிச்சு இவரோட அருமை நமக்கு தெரிலப்பா, நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் தமிழ்நாடு மக்கள் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா நம்மளோட முட்டாள் வேறு யாருமே கிடையாது. அப்படி தான் நம்மளை ஒருத்தர் கோட்டை விட்டோம், நம்ம கேப்டன் அவர்களை. அவரோட சில ஸ்பீச்லாம் நம்ம பார்த்தோன்னா புல்லரிக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனுஷன். இருக்கும்போது யாருமே கொண்டாடல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், பட் இருக்கும்போது யாருமே கொண்டாடல. இப்போ என்னன்னா அப்படியே போட்டு படையல் வைக்கிறோம், அவருக்கு பாயாசம்லாம் ஊற்றுறோம். ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல மனுஷன் தளபதி விஜய். எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஆஸ் அ டைஹார்ட் ஃபேனாக ஹீஸ் அ குட் பர்சன். அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் பர்சனல் லைஃப் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அந்த பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே யாருக்குமே 100% தெரியாது. ஒரு நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்கு நம்ம ஒரு நல்ல மரியாதை கொடுக்கணும். அவர் நமக்காக அந்த படங்கள் எல்லாம் விட்டுட்டு எனக்கு இவ்வளோ சம்பளமே வேணான்னு விட்டுட்டு ஒரு அரசியலுக்குள்ள வராருனா இதுவும் நெகட்டிவிட்டாக என்ன பேசுகிறாங்கன்னா, அவருக்கு அங்கே 200 கோடி வருதுன்னா இங்கே 500 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க. அப்படி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அவர் படங்கள் நடிக்கும்போது ஏன் நல்லது பண்ணணும் மக்களுக்கு? அவர் படி சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலாமே 4-5 கம்பெனி வச்சுக்கிட்டு. ஏன் இதெல்லாம் என்னென்னா நம்ம பேசும்போது நீ ரொம்ப இது பண்ணுறடா, ரொம்ப முட்டு கொடுக்குறடான்னு பேசுவீங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் ஒருத்தர் வரும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஹேட் பண்ணாதீங்க. அவர் ஒன்றும் தேச துரோகிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. நீ மீம்ஸ் போட்டு போங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் எது பண்ணாலும் கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறது பார்த்தீங்கன்னா சுத்த முட்டாள்தனம். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்களே யோசிப்பீங்க, இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல என்ன நான் சொல்ல வரேன், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த டிஎனோட சிஎம்மோட கேண்டிடேட்டாக அவர் நிற்கிறார் அப்படின்னா ஒரு தில்லு வேணும்ல. அந்த ஒரு கெத்து இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. இவருக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாற்றம் தமிழ்நாடுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இது ஆக்சுவலாக நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குலாம் இந்த வீடியோலாம் நான் பண்ணல. இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஏதோ ஒரு ஆள் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணால் நான் ஏன் வீடியோஸ் பண்ண போகிறேன்? எனக்கு பிடிச்ச மனுஷன்ப்பா தளபதி விஜய். அவரோட படங்கள் பார்த்து நான் வளர்ந்துருக்கேன். அவர் ஒரு மோட்டிவேஷனாக நான் வச்சுருக்கேன். அவருக்காக பாட்டெலாம் பண்ணியிருக்கேன். அவரை பற்றி ஒரு 3000-4000 வீடியோஸ் பண்ணியிருக்கேன். மூச்சு விட்டால் தளபதி அப்டேட்ஸ் கொடுத்துன்னு இருந்தேன் இத்தனை வருஷமாக. அப்படி இருக்கும்போது அவர் அரசியலில் இருக்கும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயந்தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் அந்த மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ கோட்டை விட்டுறாதீங்க. அவரை பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் நம்பி நான் வந்திருக்கேனே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இது ஒரு கெத்தான ஒரு விஷயம். நீங்கள் அழுவுங்கப்பா. நீங்கள் அழுவுறதுக்கு அந்த கடல் தாண்டி வேறு ஒரு கண்ட்ரிக்கே கேட்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் அழுவுங்க. வேறு எதுவும் இல்லை கேஸ், அவ்வளோதான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாட்டா.
தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி